ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம் அனைவருக்கும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து மாரியம்மன் கோயில், ராயபுரம் சிங்காரத்தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் கோவிலில் வந்து இன்றைக்கி வந்து பூச்செறிதல் விழா அது வந்து நடக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். பார்க்கறதுக்காக வந்து முன்னாடி வந்து விநாயகர் பார்த்து முருகர் அடுத்து இருக்கார், அவரையும் பார்த்துட்டோம். அடுத்து அப்படியே சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம். இதுதான் பூச்செறியதுக்காக அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. பூவெல்லாம் அந்த பவுலில் தான் வச்சு ஊர்வலம் வந்துட்டு பூச்செறிவாங்க. அந்த அக்கா தான் வந்து இதில் வந்து தலைவராக இருக்க பூச்செறிதலுக்கு. இது பாருங்கள், எல்லோரும் தட்டுலாம் கொடுத்துட்டு அந்த பவுலில் பூவெல்லாம் கொடுத்து எல்லோரும் வந்து பூச்செறியதுக்காக சாமி கும்பிட்டுட்டு ஊர்வலமாக வரணும். அதுக்காக எல்லாம் முதல்ல வந்து பவுல் வாங்கிட்டு அதை வந்து சாமியை சுற்றி வர்றதுக்காக எல்லாம் இவ்வளோ பேரும் நிற்கிறாங்க. எல்லோரையும் சாமி கும்பிட்றதுக்கு சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு வெளியே போய் கோயில் அப்படியே ஊர்வலமாக வந்து சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து அம்மனுக்கு வந்து அந்த பூ வந்து பூச்செறிவாங்க. ஊர்வலமாக வர்றாங்க பாருங்கள், சுற்றி வந்துட்டு ஊர்வலமாக வர்றாங்க. முன்னாடி வந்து அந்த அக்கா வந்து கலசம் எடுத்துகிட்டு சாமி வந்துச்சு இப்போ ஆடிக்கிட்டே வர்றாங்க. மற்றவங்களாம் வந்து ஊர்வலமாக பின்னாடி வந்து அந்த பூத்தட்டை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக கோயிலை சுற்றி வந்துடுறாங்க. பின்னாடி பிள்ளையாரும் வராரு தேரில், அதனால் முன்னாடி வந்து இவங்கெல்லாம் ஆடி வர்றாங்க. வந்து அந்த ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு வந்து அந்த பூவெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணி போட்டு வைப்பாங்க. அதான் பூச்செறிதல் விழான்னு இன்றைக்கி அது வந்து வருஷமாக நடக்குது. அது இன்றைக்கி வந்து அந்த டேட்டு தான் இன்றைக்கி. அதுக்கு தான் வந்திருந்தோம் பார்க்குறதுக்கு. அதோட நானும் அந்த பூ வந்து அதில் சேர்ந்துருந்தோம். என்னோடய பவுலும் வந்து இருக்குது, நான் தான் போடலை, வச்சுருக்கேன். அப்படியே ஊர்வலமாக வந்துட்டு அப்புறம் கடைசியாக அர்ச்சனை பண்ணும்போது லாஸ்ட்டாக அர்ச்சனை பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கோம். பின்னாடி வந்து பிள்ளையார் வேறு இருப்பாருங்க. பிள்ளையாரும் வந்துட்டு எல்லோரும் நிறையா லேடிஸ் இருக்கனால அப்படியே ஒவ்வொருத்தரையும் அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டு பின்னாடி விநாயகரும் தேரில் வராரு. இந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து இது வந்து 48வது பங்குனி பொங்கல் விழா. அந்த திருவிழாவை முன்னிட்டு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து இன்றைக்கி வந்து காலையில் 10 மணிக்கு வந்து இந்த பூச்செறிதல் நிகழ்ச்சின்ட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். எல்லாருமே ஊர்வலம் வந்துட்டு நிறையா கூட்டமாக இருக்கனால உள்ளே போகிறதுக்கு ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வெளியே நின்றுட்டு மெதுவாக போகிறாங்க. அம்மன் மேலே பாருங்கள், எல்லாம் இன்னும் நைட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் லைட்டு ஃபுல்லாக செட்டிங்லாம் போட்டு தகன்னு ஒரே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பகல்ன்றனால வெளிச்சமாக இருக்குது. எல்லாம் இந்த பாருங்கள், எல்லாம் நானும் அப்படியே கையில் பூ வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். எல்லோரும் வந்து கோயிலெல்லாம் சுற்றி வராங்க. பூச்செறிதல் போடுறாங்க பாருங்கள். பூ வந்து எல்லோரும் ஒருத்தருக்காக கொடுத்து உள்ளே வந்து அம்மனுக்கு வந்து பூ வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த பூவால் அர்ச்சனை பண்ணி அது அபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்து இன்னும் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 7 மணி அளவில் விளக்கு பூச்சியும் இருக்குது. கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்க. விளக்கு பூச்சிக்கு அம்மன் அருளை பெறுங்க. ஒரு வழியாக நானும் லைனில் நின்று அம்மன் பக்கத்தில் வந்து பூச்செறிதலுக்காக வந்துட்டேன். பக்கத்தில் வந்து பூசாரிக்கிட்ட என்னோடய பவுலையும் கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுக்குறேன். காலையில் இந்த மாதிரி ஒரு அம்மனுக்கு ஒரு பூவால் ஒரு அர்ச்சனை பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது நம்மளோட அர்ச்சனையும் அதில் இருக்குது அப்படின்னும்போது வந்து எல்லாருக்குமே இதாக இருக்கும். அதனால் இந்த வருஷம் தவற விட்டவங்க கூட அடுத்த வருஷம் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதை வாங்கிட்டேன் பாருங்கள். வாங்கிட்டு அதை அப்படியே கோயிலை சுற்றி வரணுன்னு முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். அதுக்கடுத்து கோயிலை சுற்றி ஒவ்வொரு சிலையும் இருக்குது. சுற்றி வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பலாம். கோயிலை சுற்றி வந்தால் இன்னமும் ஜனம்லாம் நிறையா நின்றுட்டே தான் இருக்காங்க அர்ச்சனை பண்ணுறதுக்காக. சரி அப்படின்ட்டு கடைசியாக ஒரு தடவை இன்னொரு தடவை அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு போவோன்ட்டு அர்ச்சனை சாமிக்கு காமிச்சிட்டு வந்தாங்க. தொட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மன் அருளையும் பெற்றுட்டு கிளம்புறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இத்துடன் இந்த வீடியோ முடியுது. அனைவரும் சாயங்காலம் விளக்கு பூஜைக்கு வந்துடுங்க.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதோ டிப்ஸு எனக்கு கூட சொல்லணுன்னா சொல்லுங்கள் எல்லோரும். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.